எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா என் மந்த்லி க்ரோசரி ஐட்டம் பார்க்க போகிறோம். நான் மந்த்லி தான் வாங்குவேன். இந்த எப்படி நான் மிடில் போய் வாங்குவாங்கன்னா அந்த மாதிரி இல்லை. மாதம் ஃபஸ்ட்டில் நான் வாங்குவேன் என்னென்ன வேணும். அப்புறமா அடுத்த மாதம் தான் வாங்குவேன். மிடில் போய் ஏதாவது வேணும்னா அப்படியெல்லாம் வாங்க மாட்டேன். அப்படியெல்லாம் கேட்டால் என் வீட்டுக்கார் திட்டுவாங்க. வாங்கணுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வேணும், நீ எவ்வளோ செலவு பண்ணுற இல்லை அதெல்லாம் உனக்கு தெரியாத அவங்களுக்கு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. அதுக்கு நான் மாதத்துல என்னென்ன வாங்குறேன் அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே நான் எங்கே வாங்குவேன் ஃபஸ்ட் நான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அமுதம் சொல்லுவாங்கன்னா அமுதமில் தான் நான் க்ரோசரி ஐட்டம் எப்போவுமே வாங்குவேன். அங்கே நம்ம கடையில் க்ரோசரி கடையில் வாங்கும் போது 10 ரூபா கூட இருக்கும். இங்கே அமுதமில் 10 ரூபா கம்மியாக இருக்கும். அதுக்கே தான் நான் எப்போவுமே அங்கே போய் மாதத்தில் ஒரு வாட்டி போய் அங்கே வாங்கிட்டு வருவேன். நீங்கள் நினைப்பீங்க கவர்மெண்ட் கடைனா அங்கே எல்லாம் நல்லா இருக்காது, சாமான் எல்லாம் நல்லா இருக்காது அப்படி நீங்கள் நினைப்பீங்க நிறைய பேர். அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கவர்மெண்ட் நல்லா தான் பொருள் கொடுக்குறாங்க. நான் மாதத்துலேருந்து எப்போவுமே மாதம் க்ரோசரி ஐட்டம் வாங்குவேன்னா அமுதமில் போய் வாங்குவேன். நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்டோர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நேற்று கடைக்கு போனால் சாயந்தரம், அதுக்கு நேற்று வீடியோ எடுத்திருக்கேன், இப்போ போடுற பாருங்கள். நேற்று கடைக்கு போய் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எல்லாம் பொருள் உங்கள்கிட்ட காட்டுவேன். அது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக குவாலிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் கடைனா அப்படியெல்லாம் இருக்காது. நீங்கள் நினைப்பீங்கன்னா நல்லா எல்லாமே கடையில் நம்ம எப்படி வாங்குகிறோம் அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் இருக்கும். நேற்று வீடியோ பார்க்கலாம். நாங்கள் ஸ்டோருக்கு போகணுமே அமுதம். இந்த ஸ்டோர் எம்எம்டிலே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது நாங்கள் போகிறோம் எம்எம்டி மார்க்கெட். எம்எம்டி மார்க்கெட்லேருந்து அந்த சந்தை உள்ளே போனால் சந்தை உள்ள அங்கே தான் அந்த கடை இருக்குது. இதுதான் எம்எம்டி மார்க்கெட் பாருங்கள். நீங்கள் எம்எம்டியில் இருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள். யார் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க அதை ஊர் பேர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம். இதுதான் அமுதம் கவர்மெண்ட் கடை. எப்போவுமே நாங்கள் இங்கே தான் க்ரோசரி சாமான் எல்லாமே, மளிகை சாமான் எல்லாமே இங்கே தான் வாங்குவேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரு எப்படி இருக்கு? எல்லாமே அங்கே இருக்குது. அரிசிலேருந்து எல்லா சாமான் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம். பையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாமான் இருக்குது. மார்ச் மாதம் மளிகை சாமான் ஃபுல்லாக இந்த பையில் இருக்கு. என்னென்ன வாங்கிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதம் ஃபுல்லாக 31 டேஸ்க்கு என் மளிகை சாமான். ஃபஸ்ட்டு பருப்பு பாருங்க, சாம்பார் பருப்பு என்ன இருக்கு அதில். கடையில் நம்ம இந்த மாதிரி தான் வாங்குறோம் தானே, என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? கடையில் எந்த மாதிரி வாங்குறோம் அந்த மாதிரி தான். கடையில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும், இது 10 ரூபாய் கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு லாபம் தானே. சாம்பார் பருப்பு வாங்கியிருக்கேன். சேமியா காலையில் டிஃபனுக்காக சேமியா 3 சேமியா போதும். அப்புறமா நம்ம கருப்பு கவுனி செய்யலாம், குதிரைவள்ளி செய்யலாம், அவுல் செய்யலாம். அப்படின்னா மாதம் ஆகிடும். இப்போ 3 சேமியா உப்புமா செய்யலாம். அவுல் யார் சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம பிஸி லைஃப்ல அவுல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த அவுல் உப்புமா செய்யலாம். நிறைய இந்த அவுல் கட்லெட் ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? அவுல் உளுந்து இந்த குவாலிட்டியில் நீங்கள் கடையில் எவ்வளோ ரேட்டில் வாங்குறீங்க பாருங்கள். எந்த குவாலிட்டி எப்படி இருக்குது.
நல்லா தான் இருக்குதுன்னு உளுந்து குதிரைவள்ளி நீங்கள் சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ஏதாவது நல்லாதே அதெல்லாம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லாம் நோய் எல்லாம் நிறையா வருது. அதுக்கு குதிரைவள்ளியில் உப்புமா செஞ்சால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கூட நான் போடுறேன் பாருங்கள். குதிரைவள்ளி, ரவா, பாம் ஆயில் இந்த கடையில் எவ்வளோ ரேட்டு? 90 rupees தான். அங்கே கூட 90 rupees ஃப்ரெண்ட்ஸ். நான் எதை கம்மியாக இருக்குது, எதை கடையில் சேமாக இருக்குது அதெல்லாம் நான் சொல்லிடுவேன். இது எல்லாம் கம்மி. இது 90 rupees, கடையில் கூட 90 rupees தான். என்ன 2 லிட்டர் ஆயிடும் ஒரு மாதம். அப்புறமா ஜீரகம், ஏன்னா நான் ஜீரகம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஜீரகம், வெந்தயம் கூட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு, சேம் குவாலிட்டி இருக்கு. வெந்தயம், மிளகு, பட்டாணி 1/2 கிலோ, சர்ஃப் எக்ஸல், சுயாஸ், உப்பு. இந்த உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த டாட்டா சால்ட் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் நேச்சுரல். பாருங்க உப்பு. இது ஃபர்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ராஸ்மா. இது தாங்க இருக்கு. சப்ஸ்கிரைபர் ஒன்று கமெண்ட் போட்டாங்க, ராஸ்மா கிரேவி சிஸ்டர் ரெசிபி போடுங்கன்னா நான் கூட சீக்கிரம் ரெசிபி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கோச்சிக்காதீங்க. நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ராஜ்மா ரெசிபி. யார் ரெசிபி கேட்டிருக்கீங்க நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருக்கும் தெரியும் எக்ஸாம் போகுது ஸ்கூலில். என் பையனுக்கு கூட எக்ஸாம். அதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு நான் எப்போவுமே டியூஷன் அனுப்பதே இல்லை. அவர் 3rd standard படிக்கிறாரு. அதுக்கே நான் டியூஷன் அனுப்பவே இல்லை. நான் தான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுக்கணும். போர்டு எக்ஸாம் தானே, அதுக்கு தான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ராஜ்மா, மூங் தால் பாருங்கள், பாசி பருப்பு எப்படி இருக்கு, கடை மாதிரி தானே இருக்கு. பாசி பருப்பு இது பாருங்க, என்ன சொல்லுங்க, சன்னா தால் ஃப்ரை பண்ணுவோம் நான். நம்ம பொரியல் எல்லாம் போட்டேன். அது எல்லாமே இது 1/2 கிலோ தான். 1/2 கிலோ. அப்புறமா இது என்ன, கம்பு கூழ் செய்யலாம். முதல்ல கூழுக்காக கம்பு, அவுள் யூஸ் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் வாங்கி யூஸ் பண்ணிட்டா. பையன் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போனார். அவுள், ரெட் அவுள். இது ரெட் அவுள் ஃப்ரெண்ட்ஸ். 2 அவுள் இருக்கு. ரெட் அவுள், ஒயிட் அவுள் 2 பாருங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க. சும்மா ஒன்றும் இல்லாது சொல்லுவேங்கன்னா ரெசிபி கண்டிப்பாக போடுவேன். அவுள், சாம்பார் தூள். இது என்னது, புட்டு செய்யலாம். புட்டு மாவு, மஞ்சத்தூள், பெருங்காயம், முந்திரி, சன்னா மசாலா சேர்க்காக. சன்னா எப்படி இருக்கு குவாலிட்டி பாருங்க. சன்னா, வேர்க்கடலை, தம்பி வாங்கியிருக்கேன் பிஸ்கிட்டு. அப்புறமா இதுதான் கடையில் வாங்கினாங்க, மளிகை கடையில். அது பாஸ்மதி அரிசி. இது மட்டும் தான் கடையில் வாங்க. பாஸ்தா இது வச்சுட்டு நான் ஃபுல்லாக மார்ச் மாதம் ஓட்டிடுவேன். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே நினைப்பேன். ஏன்னா என் வீட்டுக்காரர் டிரைவர், உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வேலைக்கு போனால் தான் காசு, வேலைக்கு போகலன்னா காசு இல்லை. அதில் ரெண்ட் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அவ்வளோ நான் போவேன். இருக்க ஃபெப்ரவரி மந்த்தில் இருக்க கொஞ்சம் பருப்பு இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் தானே. பருப்பு அதில் இருக்கும். அப்புறமா மஞ்சத்தூள் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு.
ஃபுல்லாக மாதம் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் மாதத்துலன்னா இதுதான் காலி ஆகிடுமா ஃபுல் மாதம் மார்ச் மாதத்தில் ஃபுல்லாக காலி அதெல்லாம் இல்லை. இது கம்பு இருக்கும், ரவா கூட எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லைன்னா பருப்பு கூட எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதே நம்ம ஏப்ரல் மந்த்துக்கு யூஸ் பண்ணிடலாம். எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மாதம் நல்லா போயிடும். நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியாது. ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ரியல் நான் அதை தான் சொல்கிறேன். நான் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை நிறையா வாங்கிட்டு அப்படி வீட்டில் வச்சுட்டு அதெல்லாம் யூஸ் ஆகாமன்னா எதுக்கு காசு செலவு? நம்ம எவ்வளோ வேணும் அதுக்கு தான் வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் நான் நினைப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் ஃபுல்லாக க்ரோசரி ஐட்டம் மார்ச் மந்த்துக்கு. மிடில்லே ஒன்றுமே கேட்கக்கூடாது. வீட்டுக்காரர்கிட்ட அவர் செம்ம திட்டுவாங்க. அதுக்கு தான் என்னென்ன வேணும், எனக்கு முக்கியமாக என்னென்ன வேணும் அதெல்லாம் வாங்கிட்டேன். வேறு ஏதாவது இல்லைன்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடல. என்னென்ன ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வாங்கிட்டேன். பருப்பு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான், நான் அதுக்கே அதெல்லாம் வாங்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் க்ரோசரி ஐட்டம் எப்படி இருக்கு? இது எவ்வளோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ ரேட்டாக இருக்கும் சொல்லுங்கள். நம்ம கடையில் வாங்கும் போது எவ்வளோ இருக்கும்? 1500 அப்படி இருக்கும் தானே. 1500 மேலே கூட இருக்கும். இது எவ்வளோ சொல்லுங்கள்? 1000 rupees தான். அதே தான் லாபம் நம்மளுக்கு அமுதமில் வாங்கினேன். உங்கள் ஏரியாவில் கூட இருக்கும்ண்ணா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கலைன்னா கூட போய் அங்கே செக் பண்ணுங்கள் எப்படி இருக்கு. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்குங்க. எனக்கு பிடிக்குது, இங்கே குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு, அதுக்கே நான் வாங்குகிறேன். உங்கள் ஏரியாவில் எப்படி குவாலிட்டி இருக்கோ அதுதான் எனக்கு தெரியாது. நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தா என்ன, போய் பாருங்கள். பிடிச்சா கம்மி ரேட்டில் இருக்கே வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேசிட்டா நிறைய பேர் மறுபடியும் கமெண்ட் போடுவாங்க, ரொம்ப பேசுகிறாங்க போர் அடிக்குதுன்னு. இப்போ இந்த vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஒன் திங்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறையா ரெசிபி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தம்பி எக்ஸாம் முடிஞ்சிச்சின்னா நான் கண்டிப்பாக டெய்லி ரெசிபி போடுவேன். டெய்லி என்னென்ன நீங்கள் கேட்டிருக்கீங்க போடுவேன். அதுக்கு டெய்லி கூட வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அவங்க தம்பிக்கு கொஞ்சம் பார்க்கணும். டியூஷன் அனுப்புனா பரவாயில்ல, நான் டியூஷன் எல்லாம் அனுப்பல, நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதுக்கே கொஞ்சம் டெய்லி கூட வீடியோ போட முடியல. நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் தென் சப்ஸ்கிரைப் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.